வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்தியாவுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவத்தில் உக்ரைன் போர் தொடர்பாக ரஷ்யா மீது மற்றொரு சுற்று தடைகளுக்கு தயாராக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார். ஆம், நான் தயாராக இருக்கிறேன் என்று வெள்ளை மாளிகையில் இது குறித்து கேட்டபோது அவர் செய்தியாளர்களிடம் கூறினார். ரஷ்யா மீது மற்றொரு சுற்று தடைகள் எவை என்று அவர் கூறவில்லை. ஆனால் அவை இறக்குமதி வரி விதிப்புகள் என்று விதத்தில் வரப்போவதாக அமெரிக்க அதிகாரிகள் ஊடகங்களிடம் கூறினார்கள். ரஷ்யா மீது மற்றொரு சுற்று தடைகளுக்கு தயாராகிவிட்டதாக ட்ரம்ப் கூறியதற்கு சில மணி நேரத்துக்கு முன்பு அமெரிக்கா மாஸ்கோவின் எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீதுதான் அடுத்த சுற்று வரி விதிப்புகள் வரவுள்ளன என்று தெரிவித்தார் அமெரிக்க கருவூல செயலாளர். இது இந்தியா போன்ற ரஷ்ய எண்ணெய் வாங்குபவர்கள் மீது அதிக இறக்குமதி வரி மற்றும் பிற அழுத்தங்களை நோக்கி நகர்கிறது என்பதை குறிக்கிறது. அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் ரஷ்ய பொருளாதாரத்தின் சரிவை உறுதி செய்வதற்கு ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது இந்த பட்டியலில் இந்தியா முக்கியத்துவம் வாய்ந்தது, மேலும் இறக்குமதி வரிகளை விதிக்க வேண்டும் என்று கூறினார். அப்படி ஒரு சரிவு மட்டுமே இப்போது விளாடிமிர் புட்டினை உக்ரைனுடன் பேச்சுவார்த்தைக்கு தள்ளும் என்று பெசன்ட் வாதிட்டார். அலாஸ்காவில் புட்டினுடன் ஒரு சந்திப்பு நடந்த போதிலும் அமைதியை கொண்டு வருவதற்கான டிரம்பின் மத்தியஸ்தம் இதுவரை பலன் அளிக்கவில்லை. உண்மையில் போர் அதன் பின்னர் தான் தீவிரமடைந்துள்ளது. பத்திரிகைகள் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் ஜனாதிபதி ட்ரம்ப் பிரதமர் நரேந்திர மோடியும் பரஸ்பர பாராட்டு தருணத்தை பெற்று ஒரு நாளின் பின்னர் இந்த புதிய நிகழ்வுகள் நடந்தன. பெசன் கூறிய போது, நாம் இப்போது ஒரு மிக முக்கியமான போட்டியில் இருக்கின்றோம். உக்ரைனிய ராணுவம் எவ்வளவு காலம் தாக்குப்பிடிக்க முடியும் என்பதற்கும் ரஷ்ய பொருளாதாரம் எவ்வளவு காலம் தாக்குப்பிடிக்க முடியும் என்பதற்கும் இடையே இப்போது நாம் போட்டியில் இருக்கிறோம் என்றார். அவர் மேலும் கூறிய போது, அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் உள்ளே வந்து அதிக தடைகளை விதித்து ரஷ்ய எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது இரண்டாம் நிலை இறக்குமதி வரியை விதித்தால் ரஷ்ய பொருளாதாரம் மொத்த சரிவில் இருக்கும். அது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வரும். ரஷ்ய எண்ணெயை வாங்கும் நாடுகளை பற்றி குறிப்பிடுகையில் பெசன் நாடுகளின் பெயர் எதையும் குறிப்பிடவில்லை. ஆனால் இந்த விஷயத்தில் இந்தியாதான் அமெரிக்க இறக்குமதி வரியின் மிகப்பெரிய இலக்காகும். ரஷ்ய எண்ணெயை வாங்கும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவுக்கு மேலே இருப்பது சீனா, கீழே இருப்பது துருக்கி. சீனா மற்றும் துருக்கி மீது அமெரிக்க இரண்டாம் நிலை வரி விதிப்பு சாத்தியமில்லை. அதனால் சூழ்நிலை மீண்டும் இந்தியாவுக்கு பாதகமாகவே உள்ளது. இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை தொடர்ச்சியாக இறக்குமதி செய்து வருகின்றது. இதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது நிர்வாகம் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இதில் முன்னணியில் இருப்பவர் ட்ரம்ப் நிர்வாகத்தின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நெவரோ இந்தியா ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்குவது ரஷ்ய போர் இயந்திரங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது என்று தொடர்ந்து விமர்சித்து வருகின்றார். இதற்கு பல தரப்பினரால் பதிலடி கூறப்படுகிறது. இப்போது ஒரு பதிலடி எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து வந்துள்ளது. அண்மையில் நெவரோ தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் ரஷ்யாவிலிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவது ரஷ்ய போர் இயந்திரங்களுக்கு தீனி போடுகிறது என்று பதிவிட்டார். அந்த பதிவை எக்ஸ் சமூக வலைதளத்தின் உண்மை சரிபார்ப்பு குழு பரிசோதித்துள்ளது. அதன் பின் எக்ஸ் குழு வெளியிட்ட நோட்டீஸ், எரிசக்தி பாதுகாப்பு சட்டத்தின் பேரில் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது சர்வதேச சட்டத்தை மீறும் செயல் அல்ல. ரஷ்ய பொருட்களை யுரேனியம் உட்பட அமெரிக்கா மூலம் இறக்குமதி செய்யப்படுவதும் தொடர்கின்றது. இது தெளிவான இரட்டை நிலைப்பாட்டை காட்டுகிறது என்று தெரிவிக்கப்பட்டது. இதன் நோக்கம் சமூக வலைதளங்களில் பரவுகின்ற தவறான தகவல்களுக்கு விளக்கம் அளிப்பதாகும். இதை கண்ட பீட்டர் நெவரோ கடுமையான பதிலடி வழங்கி மக்களின் பதிவுகளில் பரப்புரை செய்யும் தகவலுக்கு எலான் மஸ்க் அனுமதிக்கின்றார். இது அறிவற்ற செயல். லாபம் ஈட்டுவதற்காக மட்டுமே இந்தியா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குகிறது. உக்ரைனில் ரஷ்ய படியெடுப்புக்கு முன் இது வழக்கம் இல்லை. உக்ரைனியர்களை கொல்வதை நிறுத்துங்கள், அமெரிக்கர்களின் பணியை பறிப்பதை நிறுத்துங்கள் என்று தனது கருத்தை வெளியிட்டார். போர் தொடங்கியதிலிருந்து ரஷ்யா ஏற்கனவே அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவிலிருந்து கடுமையான தடைகளை வைத்திருக்கின்றது. ஆனால் இந்தியா, சீனா மற்றும் பிற இடங்களில் அதன் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை விற்பனை செய்வதன் மூலம் ரஷ்யா தனது வருவாய் ஓட்டத்தை உறுதி செய்கின்றது. துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் உட்பட அமெரிக்க உயர் அதிகாரிகள் அமெரிக்கா இந்த வருவாய் ஓட்டத்தை குறைக்க விரும்புவதாக கூறியுள்ளனர். அதற்கு அவர்கள் வைத்த ஒரே இலக்கு இந்தியா. அதனால் தான் அவர்கள் உக்ரைன் மோதலை மோடியின் போர் என்று அழைத்தனர். ரஷ்யாவின் போர் இயந்திரத்தை இந்தியா தூண்டிவிடுவதாக ட்ரம்ப் தாமே குற்றம் சாட்டினார். இந்தியாவின் மீதான இறக்குமதி வரி புட்டினுக்கு எதிரானது என்று துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஆனால் அது இன்றைய தேதி வரை ரஷ்யாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்பதால் அதை மேலும் இறுக்க முடிவு செய்துள்ளது ட்ரம்ப் நிர்வாகம். 25% அபராத வரியின் தாக்கத்தை இந்தியா கேள்வி எழுப்புகின்றது. 25% அபராத வரியின் தர்க்கத்தை இந்தியா கேள்வி எழுப்பியுள்ளது. இந்தியா தனது இறையாண்மை மற்றும் தேசிய நலனுக்காக மட்டுமே ரஷ்ய எண்ணெயை வாங்கி வருவதாக வாதிட்டது. பெரும்பாலான இந்திய பொருட்களுக்கு மொத்த அமெரிக்க இறக்குமதி வரிகள் 50%. ட்ரம்பின் ஊசலாடும் நிலைப்பாடு இந்திய அமெரிக்க உறவை சீர்குலைத்திருக்கலாம் என்று
பொருளாதார வல்லுநர்களும் வெளியுறவு கொள்கை நிபுணர்களும் தெரிவிக்கின்றனர். ஸ்ராகோஸ் பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பேராசிரியர் தேவாஷிஸ் மித்ரா தற்போது அமெரிக்கா மிகவும் நம்பகமான கூட்டாளி அல்ல என்று இந்தியா உணர்கிறது என்று கூறினார். அவர் மேலும் கூறிய போது, அமெரிக்கா ஒரு நட்பு நாடு என்று இந்தியர்கள் நினைத்தனர். இந்தியா சீனாவை நோக்கி நகர்கிறது என்றால் அது வசதிக்கான நட்புறவு. புதுடெல்லியை எரிச்சலடைய செய்த டிரம்பின் பல நடவடிக்கைகளை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்தியா பாகிஸ்தான் ராணுவ மோதலை தீர்த்து விட்டதாக அவர் கூறியது இந்திய அதிகாரிகளை கோபப்படுத்தியது. அவர்கள் வெளிசக்திகள் தங்கள் நுட்பமான இருதரப்பு பிரச்சனைகளில் எந்த பங்கையும் வகிக்கவில்லை என்று வலியுறுத்துகின்றனர். குறிப்பாக ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குதல் செய்வதாக பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய பொருட்களின் மீது ட்ரம்ப் அதிக இறக்குமதி வரி விதித்தது பதட்டங்களை மேலும் அதிகரித்தது. ஜோன்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தின் மேம்பட்ட சர்வதேச ஆய்வுகள் பள்ளியின் பேராசிரியர் ஜோசுவா டி வைட், ஜனாதிபதி ட்ரம்ப் தனது கூட்டாளிகளை ஒரு மூலையில் தள்ளி பின்னர் சலுகைகளை பெற அந்த இறக்குமதி வரி விதிப்பை பயன்படுத்த விரும்புகிறார் என்று கூறினார். பிரதமர் மோடியுடன் அப்படி செய்வதில் அவர் வெற்றி பெற்றாலும் அது அவர் எதிர்பார்த்த எந்த பலனையும் அளிக்கவில்லை. அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு மறக்க முடியாத விளைவை ஏற்படுத்தும். இறக்குமதி வரி இந்திய உறவில் நீடித்த வடுக்களை ஏற்படுத்தக்கூடும் என்று வைட் மேலும் கூறினார். டிரம்பின் அழுத்தங்கள் இந்தியாவுக்கும் அப்பாலும் நீண்டுள்ளன. கடந்த வாரம் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாடு எகிப்து, துருக்கி, வியட்நாம் மற்றும் பிரேசில் உட்பட அமெரிக்க இறக்குமதி வரியால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் தலைவர்களை சீனா மற்றும் ரஷ்யாவுடன் ஒன்று கூடுவதை காட்டியது. ரஷ்ய லிமோசனில் புட்டினுடன் ஒரு தனிப்பட்ட உரையாடல் உட்பட ஷி ஜின்பிங் மற்றும் புட்டினுடனான மோடியின் சந்திப்புகள் பாரம்பரிய அமெரிக்க நட்பு நாடுகள் எவ்வாறு மாற்று வழிகளை ஆராய்கின்றன என்பதை எடுத்து காட்டுகின்றன. முன்னாள் பைடன் அதிகாரிகள் கர்ட் கம்பல் மற்றும் ஜேக் சுலைவன் கருத்து தெரிவித்த போது, வெளியுறவு விவகாரங்களில் அமெரிக்க இந்திய உறவுகள் பதட்டமாக இருப்பதால் அமெரிக்க தலைமையை அது பலவீனப்படுத்தக்கூடும் என்று எச்சரித்தனர். தற்போதைய போக்கு இரு நாடுகளுக்கும் பெரும் தீங்கு விளைவிக்கும் விதத்தில் சரி செய்ய கடினமாக இருக்கும் ஒரு பிளவை ஏற்படுத்தும் என்றும் அவர்கள் எழுதினார்கள். உள்நாட்டு வரலாறும் ஒரு பங்கை வகிக்கின்றது. இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சசி தரூர் கூறிய போது, இறக்குமதி வரி காரணமாக இந்திய மக்களுக்கு அமெரிக்கா மிகவும் கடுமையான கோபம் இருப்பதை நான் அறிவேன். ஏனென்றால் இந்திய பொதுமக்கள் 200 ஆண்டுகால காலனித்துவத்திற்கு பின்னர் எந்த வெளிநாட்டு சக்தியாலும் கட்டளையிடப்பட தயாராக இல்லை என்பதை மறந்து விடாதீர்கள் என்று கூறினார். இதற்கிடையில் இந்தியாவால் பணிக்கமர்த்தப்பட்ட ஒரு அமெரிக்க லாபி நிறுவனத்தின் தலைவர் ஜேசன் மில்லர் வாஷிங்டன் மற்றும் புதுடில்லியை இடையே வர்த்தக மற்றும் இறக்குமதி வரிகள் தொடர்பாக பதட்டங்களுக்கு மத்தியில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பல நிர்வாக அதிகாரிகளை சந்தித்தார். SHW பார்ட்னர்ஸ் நிறுவனத்தின் தலைவர் மில்லர் ஏப்ரல் மாதம் இந்திய தூதரகத்தால் ஒரு வருடத்திற்கு 1.8 மில்லியன் ஒப்பந்தத்தில் பணிக்கமர்த்தப்பட்ட PTI தெரிவித்துள்ளது. அவர் தனது சந்திப்புகளின் நோக்கத்தை வெளியிடவில்லை. ஆனால் ட்ரம்புடனான சந்திப்பு உட்பட சமூக ஊடகங்களில் புகைப்படங்களை பகிர்ந்து கொண்டார். ட்ரம்ப் இந்திய பொருட்களின் மீதான இறக்குமதி வரியை 50% இரட்டிப்பாக்கிய பின்னர் அமெரிக்க இந்திய உறவுகள் மோசமடைந்துள்ளன. இவை அனைத்தும் இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது ட்ரம்பின் மானசீக மத்தியஸ்தத்துடன் தொடங்கியது. ட்ரம்ப் அவரது முயற்சிகள் காரணமாக அவர் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தகுதியானவர் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இருப்பினும் பாகிஸ்தானின் முன்முயற்சியின் விளைவாக ஏற்பட்ட போர் நிறுத்தத்துடன் அமெரிக்காவுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பது இந்தியாவின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு. ட்ரம்பின் பதிப்பை ஒப்புக்கொள்வது இந்தியாவில் இறையாண்மை மற்றும் நம்பகத்தன்மையை குறைக்கும். அமெரிக்க இந்திய உறவுகளை சரி செய்ய முடியுமா என்பது நிச்சயமற்றதாகவே உள்ளது. எல்லாவற்றுக்கும் மேலாக வர்த்தக உபரி ரஷ்ய எண்ணெய் வாங்குதல் மற்றும் புவிசார் அரசியல் பாதுகாப்பு போன்ற விஷயங்களில் இரு தரப்பினருக்கும் இடையிலான நீண்டகால முரண்பாடுகள் உணர்ச்சி பூர்வமான சொல்லாட்சி மற்றும் சிக்கலான கோரிக்கைகளுடன் பின்னி பிணைந்துள்ளன. இவை இந்திய அமெரிக்க உறவை உறுதிப்படுத்துவதை இயல்பாகவே கடினமாக்குகின்றன. அமெரிக்க அதிகாரிகள் கடந்த காலங்களில் இந்தியாவுக்கு எதிரான கடுமையான சொல்லாட்சிகளையும் பயன்படுத்தி உள்ளனர். மேலும் அமெரிக்க கொள்கைகள் இந்தியாவை ஒரு போட்டியாளராக கருதும் என்பதை புதுடில்லி உணர்ந்துள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு சமநிலையை கண்டறிவது அதன் எதிர்கால தந்திரோபாய திசையை தீர்மானிக்க உதவும் என்ற கருத்து இப்போது இந்தியாவில் பலப்பெற தொடங்கி உள்ளது. இந்தியாவுக்கு ரஷ்ய எண்ணெய் தேவை. சீனாவுடனான உறவுகளை மேம்படுத்த முடியும் என்று நம்புகின்றது. அதே நேரத்தில் அமெரிக்காவுடனான அதன் பாலங்களை முற்றிலுமாக எரிக்க விரும்பவில்லை. அமெரிக்காவை பொறுத்தவரை பாதிக்கிணறு தாண்டிவிட்டது. இனி அழுத்தங்களை சமநிலைப்படுத்துவதும் முகத்தை காப்பாற்றிக் கொள்வதும் தான் சவால். அமெரிக்க இந்திய உறவுகளின் எதிர்காலம் தொடர்ந்து ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். குறுகிய காலத்தில் ஆச்சரியமான மறுசீரமைப்பு ஏற்படக்கூடும் என்பது மறுப்பதற்கில்லை. ஆனால் நீண்ட காலத்திற்கு இரு தரப்பினருக்கும் இடையிலான நம்பிக்கை ஆட்டம் கண்டுள்ளது. மேலும் வருங்காலத்தில் அமெரிக்காவுக்கு இந்தியாவின் ஒத்துழைப்பு மேலோட்டமாகவே இருக்கும். ரஷ்யாவுடனான தனது உறவுகளை இந்தியா எளிதில் கைவிடாது. அத்துடன் இந்திய அமெரிக்காவின் முயற்சிகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சீனா தொடர்பான பிரச்சனைகளில் அவசர ஒரு நிலைப்பாட்டை எடுக்காது. அமெரிக்காவின் நெருங்கிய நண்பராகவும் எதிரியாகவும் இருப்பதன் ஊசலாடும் நிலையை இந்தியா இப்போது அனுபவித்துள்ளது.
இது எதிர்காலத்தில் மிகவும் எச்சரிக்கையான தந்திரோபாய தேர்வுகளுக்கு வழிவகுக்கும். அமெரிக்காவை போலல்லாமல் சீனா இந்தியாவை இதுபோன்ற மோசமான சூழ்நிலைகளில் ஒருபோதும் தள்ளவில்லை என்பது இங்குள்ள முக்கிய விஷயம்.